ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எஃப் தமிழ் பொண்ணுங்க சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரோட்டா ஸ்கூல் சிமுலேட்டட் அப்படின்ட்டு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட்யூமை பார்த்துலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேரக்டர் அப்படி ஆட போகிறோம், ஒன்று பாய் அண்ட் கேர்ள். ஸோ இந்த 2 கேரக்டருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டை தொடர்ந்து போடலாம். ஸோ நிறைய மாடல் ஃபேஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேஸ் க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம க்யூட் ஃபேஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு சொல்லுவேன். இந்த கேமு மொபைல்லே செம்மையாக இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் ப்ளேக்குள்ளே வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஓகே, இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இது பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், நமக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியும். ஸோ அதனால் நம்ம உள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாட்டு இதில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை நம்ம ஸ்கூலுக்கு தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதான் மெயின் டார்கெட். இது ஆக்ஷன் கொடுத்தாலே இந்த கேமில் நம்ம ஆக்ஷன் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நேரம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பையன் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனையும் கூட கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பையனை தனியாக அவன் நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி கேரக்டர் தான். ஓகே, இப்போ பாயா மாதிரி இல்லை. ஓகே ஓகே, இப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம ஐயோ ரெக்கார்ட் பண்ணுற தொட்டிட்டேன். சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த பேக் எடுக்கணும். ஓகே, இல்லை நம்ம டபுள் கேரக்டராக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கேமு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் என்ன செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் விளையாடி பாருங்கள். நீங்கள் சிங்கிள் கேரக்டர் விளையாண்டா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் ப்ளேயபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு மெயின் மெனுலேயே இங்கே பாருங்கள் ப்ளேயபிள் கேரக்டர்ஸ் அப்படி ஏஐ அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ ஓகே ஓகேன்றாங்க. இப்போ இவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெண்டெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு பிக்கப் பண்ணி போவாங்களே, ஸோ அந்த மாதிரி நம்ம போவோம். ஸோ ஓகே, இப்போ இந்த நம்ம தெருவில் இருக்க எல்லாருமே ஒரே ஸ்கூலுக்கு தான் போவாங்க. ஸோ நம்மளும் அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம், அந்த ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கூலில் நமக்கு என்னென்ன பீரியட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான். இப்போதே ஓப்பனிங் 2 கேரக்டர்ஸ்க்குமே 5,000 கொடுப்பாங்க. ஸோ நம்ம கேப்ல வச்சுக்கணும். சைடில் லைக் பட்டன் மாதிரி இருக்குது. பட் அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி உங்கள் யாருக்கா தெரியும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் போயிடலாம். அந்த கெட் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் பேக் அப்படின்னு இருக்குது, ஜெட் பேக்குன்னு. பட் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம ஓடியே போயிடலாம். இதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் போட்டுக்கிட்டே. சரி, ஓகே. இங்கே நமக்கு ஏரியாஸ் காமிப்பாங்க. இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கும், அதான் நம்ம கிளிக் பண்ணால் அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ அதை என்னென்னு பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம போகலாம். ஓகே, இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் லேக் ஆகும். மியூசிக் செம்மையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய. நீங்கள் வேணால் விளையாடணும், ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கிலீஷ் மியூசிக் எல்லாமே. ஸோ அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பெருசு அப்படின்றதுனால இங்கே ஃபஸ்ட்டு நானே விளையாடும் போது கிளாஸ் தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு தான் வீணாக போயிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடி முடிக்கிறோம். ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஆக்ஷன் பண்ணி ஓகே, இதை ஒக்காட்டை இப்போ நம்ம கேர்ள் கேரக்டராக மாற போதும். நம்ம அந்த கேரக்டரை டச் பண்ணாலே போதும். இந்த மெயின் மெனுவில் இருக்க அந்த கேரக்டர்ஸை டச் பண்ணாலே போதும். ஓகே, இது நம்மளோட சீட்டு. சரி, ஓகே, இப்போ உட்காந்தாச்சு. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் போகலான்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கன்வென்சி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், யூ மார்க்கெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், லஞ்சு வாங்க போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சமைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு லஞ்சை வாங்கிட்டு கூட ப்ரெட்டு, இந்த காஃபி, சோடா, இந்த டீ எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ எப்படிக்கா போவீங்க, என்ன ஸ்கூலை டச் பண்ணணும்னா ப்ளஸ் கொடுக்க வந்துடும். பார்த்தீங்களா, இதான் சில நான் சொன்னது. இவன் ஜெட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு உட்கார போதும். ஸோ இப்போ உட்காந்துட்டு ஓகே, இப்போ உட்காந்தாச்சா. இவங்க கேர்ள் கேரக்டருக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பட் பாய் கேரக்டருக்கு நம்ம லஞ்சு வாங்கலை. இப்போ என்ன
பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த கன்வென்ஷன் ஷாப்னு மறுபடியும் கிளிக் பண்ணோன்னா அந்த பையன் கேரக்டர் வந்து திருப்பி இங்கே வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஏன்னா அப்பப்போ வந்து நீங்கள் போகணும் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வரணுமா போகணுமான்னு ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். அந்த கேர்ளுக்கு வாங்கின மாதிரி தான் இங்கே வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு கிளாஸ் ரூம் தான் வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. என்னங்க பெரிய என்ன இன்னும் சொல்கிறது 7 மேலே தாண்டியாக வச்சுருக்காங்க, ஈஸியாக போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். ஆக்ஷன் கொடுத்தோன்னா சிட்டு. ஸோ அது உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷனு அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜெட் பேக்கு, ஜூமு, ஜம்ப்பு, அதுக்கப்புறம் குத்துற சிம்பிள்லாம் வந்து சைடில் லைட்டாக இருக்கும். நீங்கள் அதை விளையாடும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தலை மேலே ஒரு ஆரோ எடுப்பதே மை சீட் அப்படின்னு. அதாவது நம்ம சீட் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே நார்மலான ஸ்கூல்னால் நம்ம எப்படியே எங்கே வேணால் போய் உட்காந்துவோம். பட் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம சீட் எதுன்னு கண்டுபிடிச்சி தான் உட்காரணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரின்னு உட்காந்தாச்சு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கா. சரி அப்படி சொல்ல டீச்சரே வர்றமோ தெரியல. அதாவது இந்த கேர்ளுக்கு வந்து ஒரு லைக் இருக்கும், அந்த பையனுக்கு வந்து ஒரு லைக் இருக்கும். ஸோ இது 2 லைக் வந்து மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ இந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா 13.3 லைக்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இல்லை 5.2 லைக்ஸ். ஸோ பாயை விட கேர்ளுக்கு தான் நிறைய லைக்ஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலே இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது வீடியோவில் ஷார்ட்ஸ் நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். சரி ஓகே, எப்படி உட்காந்து கால்லாம் வலிக்குது. சில முடிச்சு எப்போ தான் வருவான் அவன். அதுக்குள்ளே எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாமா? டீச்சரே ஆளை காணுங்க. ஓகே, வந்துட்டாங்கடா. என்னடாது? சரி ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து பால் நடத்தினுங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கிளாஸ் செலவு ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ், சைனீஸ் கேரக்டர்ஸ் அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லெசன் இங்கிலீஷ், லெசன் பிசி, அப்புறம் வந்து ஹோம் எக்கனாமிக்ஸ், அந்த போலீஸ் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா வந்து மோனாஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேரத்தான், ஃபிசிக்கல் எஜுகேஷன் பேலே, டிஃபைன் த லீடர் ஆஃப் அக்கால, ரைட் அ டீ கப், ரைட் அ ஃப்ரீ ஃபால், ரைட் அ ஃபேரிஸ் வீல், ரைட் அ ரோலர் கோஸ்டர், இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய போகும். ஸ்கெலிட்டன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஓகே தெலுங்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாய் கேரக்டர் அதெல்லாம் வந்து ஸோ டோட்டலாக அந்த 2 கேரக்டருமே நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து எழுதி போடுறதுனா உட்காந்து எழுதுவோம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து வரத்துக்கு பார்த்தா கிட்ட 9:30 தான் இங்கிலீஷில் 9:40 தான் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நான் உட்காந்து எழுதுவோம். இல்லை இதில் 2 பீரியடும் ஒரே உட்காந்துட்டு இருக்கேன். அதை போர் அடிக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்கெலாம் விட மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4 பீரியட் முடிஞ்சு திருப்பி லஞ்சு, பேலன்ஸ் 4 பீரியட் முடிஞ்சது அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் வைப்பானுங்க. அந்த சைடில் வந்து டே 1 சொல்லிட்டு டைம் போயிட்டுருக்கு. பட் இதில் பார்த்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நினைக்கிறேன். எனக்கு கேம் பிளே அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வைக்க வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் ஆச்சு வீடியோ ஆரம்பிச்சு. இப்படியே உட்காந்தாலாம் அவ்வளோதான். சரி உட்காரும், என்ன பண்ணுறது. ஓகே நல்லா இருக்கானா இது வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும். மொபைல்லே இவ்வளோ செம்மையான ஒரு கேம் இருக்குது. மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பசங்களாக தான் நான் அவங்களை வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஐயோ ஜெட் பேக் எடுத்துகிறேன் பாரு. அவசரப்பட்டு ஜெட் பேக் எடுத்துட்டேன். சரி ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கொடுத்து சீட் உட்காந்தாச்சு. இங்கே ஐட்டமை கிளிக் பண்ணால் நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, இதோடு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்ல ப்ளீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்கெல்லாம் போட முடியாது. ஸோ பாய், லவ் யூ ஆல்.